ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டியோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாம அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், பாயிண்ட்ஸ்மேனு, ட்ராக் மெயின்டெனர் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது எஸ்என்டி போஸ்ட் பத்தி பார்க்க போறோம். நீங்க குரூப் டில அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனா உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், சேலரி, அலோவன்சஸ், ப்ரமோஷன் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குங்க கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். டெய்லி ஒவ்வொரு போஸ்டா பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட் பேட்சுக்கும் இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், இல்லனா குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச், ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. நாளைக்கு ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாமுக்கும் நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஏன்னா குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். சோ எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். இதுல இப்ப ரீசெண்டா குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச், என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். குரூப் டியை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், என்டிபிசியை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 799, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, சோ வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பத்தி பார்க்க போறோம். நீங்க வந்து குரூப் டி எக்ஸாம் எழுதிட்டீங்க. சோ எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க போஸ்டிங். சோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா சிக்னல்ல போடுவாங்க, கொஞ்சம் பேரை டெலிகம்யூனிகேஷன்ல போடுவாங்க. ஓகேவா? சோ சிக்னலோட ஒர்க் வேற மாதிரி இருக்கும், டெலிகம்யூனிகேஷனோட ஒர்க் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ சிக்னலை பத்தி நாம ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். ஓகே, இந்த சிக்னல் வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? எல்லாருமே ட்ரெயின்ல போயிருப்போம், இந்த சிக்னல் வந்து பார்த்திருப்போம். சோ இதுல கலர் பாத்தீங்கன்னா ரெட், கிரீன், yellowன்னு கலர் வந்து இருக்கும். சோ இந்த கலரை வந்து ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுவாரு. சப்போஸ் அவர் ஆப்ரேட் பண்ணும்போது இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு. இப்ப அவர் கிரீன் குடுக்குறாரு, பட் இந்த இடத்துல கிரீன் வந்து எரியலன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? ட்ரெயின் வந்து அந்த இடத்தை விட்டு மூவ் ஆகாது, அப்படியே நிக்கும். அப்படிதானே? கிரீன் கொடுத்தாதானே மூவ் ஆகும். அப்ப அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணாதான் இங்க ட்ரெயினுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும், அது மூவ் ஆகும். அப்போ இந்த மாதிரி சிக்னல் கொடுத்தாச்சு, பட் ட்ரெயின் ஏன் மூவ் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அப்போ போய் செக் பண்ணும்போது பார்த்தா இந்த சிக்னல் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ இந்த சிக்னலை மெயின்டைன் பண்றதுதான் யாரோட வேலைன்னா இந்த சிக்னல்ல இருக்கிறவங்களோட வேலை. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே பாத்தீங்கன்னா கரெக்டா எரியணும். ஏதாவது ஒரு லைட் மங்கலா எரியுது, இல்ல ஏதாவது ஒண்ணு விட்டு விட்டு எரியுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தாலும் சரி பண்ணணும். அதே மாதிரி இந்த சிக்னலை வந்து என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணணும். அப்ப டெய்லி இதை மெயின்டைன் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 3 மணி நேரம் வேலை, இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் தான் வேலை இருக்கும். சப்போஸ் இப்போ மழை காலங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா இதுல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துடும். சப்போஸ் சிக்னல்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்லாம் கிடையாது. அதை சரி பண்ற வரைக்கும் அந்த நாள் ஃபுல்லானாலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ குரூப் டில நீங்க செலக்ட் ஆகி போகிறீங்க அப்படின்னாலே நீங்க என்னன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் உள்ள போவீங்க. அப்ப நீங்க வந்து யாருக்கு ஒரு அசிஸ்டண்டா இருப்பீங்கன்னா இந்த உள்ள ஜேஇயா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா இருப்பீங்க. இல்ல சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு நீங்க ஒரு அசிஸ்டண்டா, ஓகேவா, அவங்களுக்கு நீங்க ஒரு அசிஸ்டண்டா இருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்க வேலை வந்து இருக்கும்.
ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரெயின் போகும்போது பாத்தீங்கன்னா, இப்போ தண்டவாளத்துல இப்படி ஒரு தண்டவாளம் போகும். அதுக்கப்புறமா இந்த தண்டவாளத்துல இருந்து ட்ரெயின் அதுக்கப்புறம் பிரிஞ்சு இன்னொரு ஃபர்ஸ்ட் இந்த இந்த பக்கமா போய்க்கிட்டே இருக்கு ட்ரெயினு. இங்க ஒரு பிரிவு ஏற்படும். அப்படிதானே? சோ இங்க இருந்து போய்க்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும்? அடுத்த தண்டவாளம் வழியா போகும். அப்படிதானே? ஏன்னா ஒரே தண்டவாளத்திலேயே நேரா போகாது. இப்ப சென்னையில இருந்து செங்கோட்டைக்கு வருது அப்படின்னா, ஒரே தண்டவாளம் இருக்காது. அது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். அப்ப இது என்ன ஆகும்? ஸ்விட்ச் ஆகும். ஒரு தண்டவாளத்துல இருந்து இன்னொரு தண்டவாளத்துக்கு என்ன ஆகும்? ஸ்விட்ச் ஆகும். அப்ப இந்த ஸ்விட்ச் ஆகக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சோ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இத வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அந்த கம்பி எல்லாத்துக்கும் ஒரு கிரீஸ் போடுறது, அந்த மாதிரி வேலைகள் வந்து இருக்கும். ஓகேவா? சோ நான் சொல்லிட்டேன். இவங்க எல்லாருக்கும் தான் நீங்க வந்து என்னவா இருப்பீங்க? அசிஸ்டன்ட்டா வந்து இருப்பீங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் மெயின்டனன்ஸ் ஒர்க் வந்து டெய்லி இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஃபைபர் கேபிள் இஷ்யூ. ஓகேவா? சோ ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் இடையில வந்து ஃபைபர் கேபிள் வந்து போகும். சோ பெரும்பாலும் மழைக்காலங்கள்ல தான் அந்த கேபிள்ல ஏதாவது ஒரு சேதம் ஏற்படுறது, ஒரு பழுது, ஒரு இஷ்யூ வர்றது எல்லாமே அந்த ரெய்னி சீசன்ல தான் அதிகமா வரும். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஃபைபர் கேபிள்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, அத சரி பண்றது யாரோட வேலைன்னா, இந்த சிக்னல்ல இருக்கிறவங்களோட வேலை தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ரிலே ரூம் மெயின்டனன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்ல இருக்கக்கூடிய பேனல். சோ எல்லாத்தையும் நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, லொகேஷன் பாக்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா, சிக்னல்ல இருக்கிறவங்களோட வேலை. ரிலே ரூம் மெயின்டெயின் பண்றது, ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்ல உள்ள பேனல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா, அத சரி பண்றது. சோ லொகேஷன் பாக்ஸ மெயின்டெயின் பண்றது. ஓகேவா? ரிலே ரூம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரிலே ரூம் வந்து இருக்கும். சோ இந்த ரிலே ரூமோட மெயின்டெனன்ஸ் பண்றது. சோ மெயின்டெனன்ஸ்னா ஃபுல் கண்ட்ரோலும் உங்க கையில இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு மேல ஒரு சுப்பீரியர் இருப்பாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் கூட இருப்பாரு. ஓகேவா? சோ அவரு ரிலே ரூம் போகும்போது அவரு கூட போயிட்டு அவர் சொல்ற மாதிரி நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும். அத மெயின்டெயின் பண்ற மாரி, இல்ல அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்டின்னா, அத சரி பண்ற மாதிரி. சோ அந்த மாதிரி ஒர்க் வந்து இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்டின்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பேனல். நீங்க ஸ்டேஷன் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்கு போயிருந்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்டு மாரி ஒண்ணு இருக்கும். ஒரு பேனல் மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோ அதுல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்டின்னா, இந்த சிக்னல்ல இருக்கிறவங்க தான் போய் அந்த இஷ்யூவ வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, சரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் லொகேஷன் பாக்ஸ். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரெயின்ல போகும்போது பார்த்திருப்பீங்க. இந்த பாக்ஸ தான் என்ன சொல்லுவாங்கன்னா, லொகேஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லொகேஷன் பாக்ஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னாலும், சோ என்ன பண்ணணும்னா, இந்த சிக்னல்ல இருக்கிறவங்க தான் போய் இந்த லொகேஷன் பாக்ஸ்ல உள்ள இஷ்யூவையும் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். ஓகேவா? இந்த லொகேஷன் பாக்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொகேட் பண்ணும். எதனா ட்ரெயினோட பெட்டிகள கரெக்ட்டா லொகேட் பண்ணும். முன்னாடி இன்ஜின் போது அப்படின்னா, இன்ஜினுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய பெட்டிகள் வந்து கனெக்ட் பண்ணி விட்டிருப்பாங்க. ஓகே. சோ இந்த பெட்டிகள் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு சிக்னல வந்து இது என்ன பண்ணும்? ஒவ்வொரு இதுக்கா பாஸ் பண்ணும். சப்போஸ் இடையில இருக்க ஒரு பெட்டியில வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, சாரி இடையில ஒரு பேனல்ல ஒரு இதுல லொகேஷன் பாக்ஸ்ல இடையில இருக்க ஒரு பாக்ஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, அந்த இஷ்யூவ வந்து என்ன பண்ணும்? அடுத்த பாக்ஸுக்கு இது வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா? சாரி இந்த பாக்ஸ்ல இஷ்யூ இருக்குன்னா, அது சிக்னல என்ன பண்ணாது? அடுத்த இதுக்கு சென்ட் பண்ணாது. அப்போ அந்த டைம்ல வந்து என்ன பண்ணணும்னா, இந்த லொகேஷன் பாக்ஸ்ல இருக்கிற இஷ்யூ எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஓகேவா? சோ லொகேஷன் எல்லாமே மெயின்டனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும். ஓகேவா? சோ டெய்லி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்ணணும். சோ சிக்னல் கரெக்ட்டா இது பண்ணுதா? சோ அத மெயின்டெயின் பண்ணணும். லொகேஷன் பாக்ஸ் கரெக்ட்டா இருக்கா? சோ இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணணும். இஷ்யூ இருந்தா அத வந்து சரி பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் சிக்னல்ல இருக்கிறவங்களோட ஒர்க். ஓகேவா? சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஓகே. சோ கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே பழைய வீடியோல சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் அப்டின்னா, எது மூலமா ரயில்வே ஸ்டேஷன்ல அதாவது ரயில்வேல கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கி டாக்கி மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இல்ல ஃபோன் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. வாக்கி டாக்கி மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டிவைசஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்டின்னா, சோ அந்த இடத்துல வந்து அந்த இஷ்யூஸ சரி பண்றது யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிகம்யூனிகேஷன் இதுல இருக்கிறவங்க தான். ஓகேவா? சோ இந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டிவைசஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம வந்து சரி பண்ணணும். ஓகே. இது மட்டும் இல்லாம, இப்போ ட்ரெயின்ல நாம போகும்போது பாத்தீங்க சரி நம்ம ஒரு காரோ, பஸ்லயோ போயிட்டு இருக்கோம் அப்டின்னா, ட்ரெயின் வருது அப்டின்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேரியர் வச்சிருப்பாங்க. அங்க இருந்து ட்ரெயின் வருது அப்டின்னா, சோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த பேரியர வந்து இது பண்ணிருவாங்க. ஸ்டாப் பண்ணிருவாங்க. இங்க எல்லாமே வரிசையில நாம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சப்போஸ் இந்த பேரியர்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு.
இது இல்ல இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் அதை சரி பண்றதும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டெலிகாம்ல இருக்கிறவங்க தான் வந்து இந்த பேரியர்ல இருக்க இதையும் சரி பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோட ஒர்க். ஓகேவா? சோ இது போகையும் உள்ள போய் என்னென்ன ஜாப் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க டீடைலா பாப்பீங்க. ஓகே. சோ இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஜாப் நேச்சரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர். அதுக்காக தான் நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோஸா எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ இப்போ வந்து நீங்க சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரமோஷன் வந்து எதுவரை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்என்டியா உள்ள போற நீங்க பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ரமோஷன் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இதுக்காக உள்ள ப்ரமோஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஜிடிசிஇ எல்டிசிஇ எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிடிசிஇ எக்ஸாம்னா என்ன, எல்டிசிஇ எக்ஸாம்னா என்னங்கிறத ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜிடிசிஇ எக்ஸாமோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஆர்ஆர்பிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே பேட்டர்ன் தான் ஜிடிசிக்கு வரும். அதே இது நான் எந்த எக்ஸாமே எழுதல அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி லெவல்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வந்து கிடைக்கும். இது ஆல்ரெடி நான் எஸ்டர்டே ஈவினிங் வீடியோல சொல்லியிருந்தேன். ஜிடிசினா என்ன, எல்டிசினா என்ன, சீனியாரிட்டி படி எப்படி ப்ரமோஷன் வருங்கிறத எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு எஸ்என்டியா உள்ள போற நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்என்டியா உள்ள போவீங்க. ஒரு கிரேடு 3யா ப்ரமோட் ஆவீங்க. சோ கிரேடு 3க்கு அப்புறம் நீங்க கிரேடு 2வா இதாகலாம். அப்புறம் கிரேடு 1, அதுக்கப்புறம் வந்து ஜேஇ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனியர் செக்ஷன் இன்ஜினியர். சோ இந்த மாதிரி இதுல உங்களோட growth வந்து இருக்கும். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ரயில்வேங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஜாப். ஒரு லோ லெவல்ல நீங்க உள்ள போயிட்டீங்கனாலும், ஏன்னா இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லும் போது மேம் நான் ஃபர்ஸ்டே நான் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ஆகணும் அப்படின்னு படிக்கிறேன் அப்படிம்பீங்க. சோ அதுல தப்பு கிடையாது. பட் பெருசா எய்ம் பண்றது தப்பு கிடையாது. சின்னதெல்லாம் விட்டுறக்கூடாது. அதுதான் பெரிய தப்பு. சின்ன சின்ன ஜாப்ஸுக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு குரூப் டியா உள்ள போயிட்டாலுமே அதுக்கு அடுத்து உங்களோட எய்ம் என்னவோ அதை விட பெரிய லெவலுக்கு நீங்க வந்து முன்னேறி போயிடலாம். ஓகேவா? என்னோட குவாலிபிகேஷன் இது, இதுக்கு போய் என்ன 10th ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷனுக்கு அப்ளை பண்ண சொல்றீங்களே அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஓகேவா? சோ லோ லெவலா உள்ள போயிட்டாலும் அடுத்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுதி அடுத்தடுத்த கிரேடுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், மூவ் ஆகி போய்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து இதோட அலவன்சஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே. சேலரி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு இப்போ பேசிக் பே எல்லாமே நான் நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஓவராலா உங்க கைக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா எல்லா அலவன்சஸும் உங்களுக்கு சேர்த்து ஒரு 35 கிட்ட கிடைக்கும். குரூப் டினாலே பாத்தீங்கன்னா மினிமம் உங்களோட சேலரி வந்து ஒரு ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா ஒரு 30 இருக்கும். ஒரு மீடியமா இருக்குன்னா 35. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். சோ இது எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோவன்சஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அலோவன்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட டைம் வந்து டே டைம். ஓகேவா? சோ டே டைம்ல தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இந்த சிக்னல் எஸ்என்டி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அப்போ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க எஸ்என்டியை வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரியரா கொடுத்துக்கலாம். முன்னாடியே கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒர்க் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டே டைம்ல தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்க போகுது. ஓகேவா? சோ இந்த அலவன்சஸ் எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அலவன்சஸ் இருக்கு. டிராவல் அலவன்சஸ் இருக்கும், ஓடி அலவன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஹாலிடேல வேலை பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஹாலிடேக்கு ஒரு அலவன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி பாக்குறீங்க அப்படின்னா நைட் டியூட்டி அலவன்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் எல்லாம் கூடும்போது உங்களோட சேலரி வந்து என்னவா இருக்கும்னா அதிகமாகும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அலவன்சஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்ப அந்த டைம்ல சேலரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரே குரூப் டிக்குள்ள தான் செலக்ட் ஆகி போயிருப்பாங்க. சோ அலவன்சஸ் அதிகமா வர்றதுனால ஒரு போஸ்ட்ல இருக்கிறவங்க அதிகமா வாங்குவாங்க. இன்னொரு போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா வரும். சோ அப்போ ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35,000 வரைக்கும் உங்களோட கைக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து உங்களோட ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாம் எல்லாம் நல்ல வகையில பயன்படுத்தி எழுதுனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சோ எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் எஸ்டர்டே சொன்ன மாதிரி தான். ரயில்வே ஜாப் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ மேரேஜ் ஆயிருச்சு, பசங்க இருக்காங்க. ஓகேவா? சோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளோட படிப்புக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க. அப்ப இதுல ஒரு ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு 30,000க்கும் மேல வரும். ஸ்காலர்ஷிப் ஒரு 30 to 35,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸ்காலர்ஷிப் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 30,000 வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஒரு 30,000 ரூபாய் அந்த சில்ட்ரனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துருவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இது. ஓகேவா? சோ அந்த ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல நமக்கே உடம்பு சரியில்லைனாலும் நாம போய் என்ன பண்ணிக்கலாம்,
செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எல்லா ஃபீல்டுலயுமே பாத்தீங்கன்னா, அவங்க இதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல போய் நாம எதுனாலும் இது பண்ணிக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்டின்னா செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரயில்வேல ஒர்க் பண்ணாலே என்ன இருக்கும்? ஒரு பாஸ் இருக்கும். ஓகேவா? சோ அந்த பாஸ் குடுத்துருவாங்க. சோ நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஜாப்லயுமே சரி ரயில்வேல. என்டிபிசிக்கு இன்னும் இதா இருக்கு. ஓகேவா? சோ என்டிபிசி இந்த மாரி ரயில்வேக்குள்ள போறதுங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரீமா வச்சுக்கோங்க. ஏன்னா, அந்த முன்னாடி தான் ரயில்வேக்கு வந்து நோட்டிபிகேஷன் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வருது. ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவேர்னஸும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. பட் இன்னுமே அவேர்னஸ் அதிகமா வரணும். எப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் ஒரு 18 வயசுல இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சொல்லப்போனா, எல்லாரும் சொல்லுவாங்க ரயில்வேல நார்த் இந்தியன்ஸ் தான் உள்ள வருவாங்க அப்படின்ட்டு. சோ அவங்க உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 வயசுலயே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 10ஆம் கிளாஸ் முடிச்சதுமே, நான் ரயில்வேக்குள்ள தான் போகப் போறேன். ஒரு லோ லெவல் ஜாப்னாலும் நான் இதுக்கு போயிட்டு, அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் உள்ள போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறாங்க. சோ இது எல்லாமே ரியலா இப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ரீசென்ட்டா செலக்ட் ஆகி உள்ள போனாங்க இல்லையா? அவங்க சொன்னதுதான். ஏன்னா அவங்க ரூம்மேட்டா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ். சோ நார்த் இந்தியன்ஸ்ன்னு இல்ல, அதர் ஸ்டேட்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். சோ பெரும்பாலும் ரயில்வேல நீங்களே பார்த்திருப்பீங்க யார் அதிகமா இருக்காங்கன்னு. அப்போ அவங்களோட ஹார்ட் ஒர்க். அதனாலதான் அவங்க உள்ள வராங்க. சோ நாமளும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கும் கிடைக்கும். அப்படிதானே? ஏன்னா நாம என்ன பண்ணுவோம்னா, டிகிரி முடிச்சு, மாஸ்டர் டிகிரி முடிச்சு, அதுக்கப்புறம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னன்னே நமக்கு அவேர்னஸ் வருது. சோ அதனால ஒரு காலேஜ் படிக்கும்போது, இல்ல ஒரு +2 முடிக்கும்போதே அந்த அவேர்னஸ கொண்டு வந்துருங்க. ரயில்வேன்னா நான் ரயில்வேக்குள்ள தான் போவேன். எஸ்எஸ்சின்னா நான் எஸ்எஸ்சிக்குள்ள போக போறேன். அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டு, சோ படிக்க ஆரம்பிங்க. நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ சேலரி மேம் 30,000 தான். நான் இப்பவே பிரைவேட் கம்பெனில 30 வாங்குறேன், 40 வாங்குறேன். அப்ப நான் இந்த ஜாபுக்கு போனா எனக்கு என்ன மேம்? அதே சேலரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது ஒரு 1 இயர்லயேனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, அத விட ஹை போஸ்ட்க்கு போயிரலாம். அலவன்சஸ் அதிகமா இருக்கும். சோ ஒரு நெறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? சோ ஒரு இதுதான் பிக்ஸடுன்னு கிடையாது. குரூப் டில செலக்ட் ஆயிட்டீங்கன்னா 35,000 தான் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் நீங்க போகக்கூடிய லெவல பொறுத்து இருக்கு. உங்களோட திறமை. ஓகேவா? சோ உள்ள போயிட்டுனாலும் நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும் திருப்பியும். ஜிடிசி எக்ஸாம்க்குலாம் நான் சொல்லிட்டேன். அதே ஆர்ஆர்பி பேட்டர்ன் தான். அப்ப இப்ப படிச்சத தான் அப்படியே ரிவைஸ் பண்ண போறீங்க. அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி வேலைக்கு போனாலும் அங்க போயும் உட்கார்ந்து கிடைக்கிற டைம்ல படிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா குரோத் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இதுல வந்து எக்ஸாம்ஸ் எழுதி போறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடுத்தடுத்து குரோத் வந்து இருக்கும். சப்போஸ் எக்ஸாமே நான் எழுதல. நான் ஒரு சிக்னல்லயே நான் இருக்கேன். எஸ்என்டியா நான் உள்ள போயிட்டேன் அப்படின்னா, நான் எக்ஸாமே எழுதல அப்படின்னா, உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட அந்த எத வச்சு சொல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தன வருஷம் நீங்க இது பண்றீங்களோ 2 வருஷம், 3 வருஷம் அத பொறுத்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஆனா எக்ஸாம் எழுதி போறவங்களோட ப்ரமோஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ரொம்ப சின்ன வயசுலயே பெரிய போஸ்ட்டுக்கு போயிருவாங்க. அதுதான் எக்ஸாம் உள்ள போய் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும், எழுதாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதாமலே கிடைச்ச வேலைய மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, குரோத் வந்து கம்மியா இருக்கும். பட் வேலையும் பார்த்துட்டு அட் த சேம் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா, குரோத் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு 30, 18 வயசு, 20 வயசுக்குள்ள வேலைக்கு போறீங்கன்னா, ஒரு 30 வயசுக்குள்ள ரொம்ப நல்ல போஸ்ட்டுக்கு போயிரலாம். அந்த ஹார்ட் ஒர்க் தான். இப்ப போடுற அதே ஹார்ட் ஒர்க்க உள்ள போயும் போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல லெவலுக்கு போயிருவீங்க. ஓகேவா? சோ இதுதான் எஸ்என்டியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவ குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 31/1/2026 நாளைக்கு வரக்கூடிய குரூப் டியோட நோட்டிபிகேஷனுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ், மினிமம் 18 வயசு இருந்தா போதும். காலேஜ் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்பை நல்ல விதமா பயன்படுத்துங்க. நம்ம கொடுத்திருக்க கிளாஸஸ நீங்க மொபைல்லயும் ஃபாலோ பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சியோட டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருங்க. எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னா குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா என்டிபிசி, ஜிடி டெஸ்ட்னா ஜிடி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அந்த கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிட்டு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.